உடல் பொருள் ஆனந்தி நாவல். என் மாமா என் திருமணத்தை குறித்து எல்லா ஏற்பாடுகளும் செய்யத் தொடங்கினார். நாங்கள் எல்லோரும் என் திருமணம் முடிந்த பின் சென்னையிலேயே வாழ்வது என்று ஏற்பாடுகளும் செய்தார். அதற்காக சென்னையில் ஒரு பங்களாவையும் ஏற்பாடு செய்தார். சென்னையில் உள்ள என் மாமாவின் கம்பெனியிலேயே திலீபன் வேலை பார்ப்பது என்றும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. எங்கள் வாழ்விலேயே மிகவும் இன்பமான நாட்கள் மீனாட்சி அம்மாள் வந்த பின்பு கழிந்த 1 மாத காலம். எந்த இன்பமும் நீடிப்பது இல்லையே. இதை சொல்லிவிட்டு ராமநாதன் தன்னுடைய வாக்கு மூலத்தை நிறுத்தி கொண்டான். ஜட்ஜ் மணிவாசகம் அவனை உற்று நோக்கினார். அப்புறம் என்ன நடந்தது ராமநாதன் என்று கேட்டார். ராமநாதன் தயக்கத்துடன், அப்புறம் நடந்த விஷயங்கள் பற்றிய விவரம் திலீபனின் டைரியில் எழுதப்பட்டிருக்கும் குறிப்புகளில் இருந்துதான் எடுத்து கொள்ள வேண்டாம். நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை திலீபனின் டைரியே கூறும் என்று சொல்லி திலீபனின் டைரியில் உள்ள ஒரு பக்கத்தை எடுத்து கொடுத்தான். அதில் பின் வருமாறு எழுதியிருந்தது திலீபனின் கையெழுத்தில். இன்று சித்ரா பௌர்ணமி நிலவொளியில் காவிரி வெள்ளம் தங்க நதியாக திகழ்ந்தது. காவிரி பாலத்தை கடந்து செல்லும் போக்கு வண்டிகள் சப்தம் எங்கிருந்தோ தொலைவில் இருந்து ஒலித்தது. ஓர் அரச மரத்தின் அடியில் நின்றேன். அரச மரத்து இலைகளின் சலசலப்பு என் முகத்தை கிள்ள வரும் குளிர்ந்த காற்று என்னை அப்படியே இன்ப போதையில் ஆழ்த்தியது. என் உணர்வு அப்படியே என் உடலை விட்டு பிரிந்து எதிரே உள்ள நதியில் பாய்வது போல இருந்தது. அடுத்த வினாடி நான் அந்த காவேரி நதியானேன். அதிலுள்ள ஆயிரக்கணக்கான மீன்கள் மற்றும் பல பல பொருட்களை நானே என் உடலில் தாங்கிக் கொண்டு போவது போல உணர்ந்தேன். காதலனின் அன்பு அணைப்பை எதிர்நோக்கி முதல் இரவிலை படுக்கையில் துவண்டு படுத்திருக்கும் ஒரு கன்னி பெண்ணை போல நான் காவிரி ஆறாக பரந்த வெளியில் படுத்திருந்தேன். எனக்கு மேலே ஆகாயத்தில் சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருந்தான். சந்திரனின் கிரணங்கள் எல்லாம் பல்லாயிரம் கரங்களாக மாறி என்னை நோக்கி அணைக்க வருவது போல எனக்கு தோன்றியது. அந்த கரங்கள் எல்லாம் கொழுத்த தங்க கரங்கள். எல்லா கரங்களிலும் வளையல்கள் மின்னின. வியப்போடு ஒளி வீசும் சந்திர வட்டத்தை நோக்கி ஆகாயத்தின் பக்கமாக நோக்கி கண்களை திருப்பினேன். அங்கே சந்திரனை காணோம். ஆகாயத்தில் மஞ்சள் நிற சேலையும் சிவப்பு பட்டு ரவிக்கையும் அணிந்த ஒரு பெண் உருவம் படுத்து இருந்தது போல தெரிந்தது. அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தேன். முகத்தின் மீது மேகம் படர்ந்து மறைத்திருந்ததானாலும் அது தெரிந்த முகம் போன்ற எண்ணம் எழுந்தது. என் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் இன்ப உணர்ச்சி மின்சாரம் போல பாய்ந்தது. நரம்புகள் முறுக்கேறி துடித்தன. வானத்து உருவம் மெல்ல மெல்ல என்னை நோக்கி கீழே இறங்கி வந்தது. என்னுடைய இன்பமும் அதிகமாகிக் கொண்டே போயிற்று. அத்தோடு மல்லிகை பூ மனமும் கம் என்று வீசியது. மல்லிகை மனம் மெல்ல மெல்ல அதிகமாகிக் கொண்டே போயிற்று. அந்த பெண் உருவம் கீழே இறங்க இறங்க அதன் முகத்தை பார்க்கலாம் என்ற ஆவலோடு துடித்துக் கொண்டிருந்தேன். அந்த உருவத்தின் நிமிர்ந்து திரண்ட தேகம் என் உடலை தொட்டது. ஐயோ, அந்த இன்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை. நான் ஒரு பெண்ணை போல் முணங்கினேன். பெருமூச்சு விட்டேன். ஆனால் அந்த எழில் உருவத்தின் முகப்பு பகுதி மட்டும் மேகத்தால் மூடியபடியாக இருந்தது. அதே சமயத்தில் டனார் 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 என்று ஆலய மணி ஓசை கேட்டது. திருச்சி மலை கோவிலில் உள்ள மணியின் ஓசை. இரவு 10 மணி ஆகிவிட்டது என்று அறிவிக்க அடிக்கப்படும் மணியின் ஓசை காதுகளில் விழுந்தது. உடனே அந்த உருவம் மறைந்தது. என் உடலில் இன்பமும் குறைந்தது. என் கனவும் கலைந்தது. நான் அரச மரத்தடியில் நின்று இருந்தேன். எதிரே காவேரி நதி அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. என் உடல் வியர்த்து விட்டிருந்ததானால் கனவிலே நான் நுகர்ந்த அந்த மல்லிகை மனம் மட்டும் தொடர்ந்து வீசிக்கொண்டிருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தேன். மல்லிகை செடியோ மல்லிகை மனத்துக்கு காரணமாக அமையக்கூடிய எந்த விதமான அறிகுறியோ அங்கு இல்லை. சற்று தூரத்தில் இருளிலே நெருப்பு எரிந்து கொண்டிருப்பது மட்டும் தெரிந்தது. அப்போதுதான் நான் காவிரி கரையை அடுத்த சுடுகாட்டுக்கு அருகிலே நின்று கொண்டிருப்பதை அறிந்தேன். உடனே வீடு திரும்ப நினைத்தேன். அந்த மல்லிகை மனம் என்னையும் பின் தொடர்ந்தது. அரச மரத்தை விட்டு நான் சாலையில் கால் வைத்ததும் அந்த மல்லிகை மனமும் மறைந்து விட்டது. அதற்கு பதிலாக உள்ளி பூண்டின் நெடிதான் என் நாசியில் நின்றது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. திகில் பிடித்தது. உடனே வீடு நோக்கி வேகமாக நடந்தேன். ராமலிங்கம் என்னை எவ்வளவுதான் அன்பாக நடத்தினாலும் நான் பெரிய மனிதர்கள் வீட்டு ஏழை விருந்தாளிதானே. இப்படி நேரம் கெட்ட நேரத்தில் வந்து அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாமா என்று யோசித்தேன். நினைத்தபடியாக நின்றேன்.
அப்போது என் கை விரல்கள் கதவு மணியின் விசையின் அருகில் இருந்தன. ஆனால் விசையை அழுத்தினேனோ இல்லையோ எனக்கே தெரியாது. யாரையும் எழுப்ப வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து வாசல் புற தோட்டத்தில் போட்டு இருந்த பெஞ்சில் கால் நீட்டி மல்லாந்து படுத்தேன். எவ்வளவு நேரம் நான் தூங்கினேன் என்று எனக்கு தெரியாது. மல்லிகை மனம் என் நாசியில் பாய என் உணர்வு மட்டும் விழித்துக் கொண்டதானால் நான் கண்களை திறக்கவில்லை. விதி மனிதனின் வாழ்வில் தொடர்வதைப் போல இந்த மல்லிகை மனம் ஏன் என்னை இன்று அரச மரத்தடியிலிருந்து தொடர்கிறது என்று நினைத்தேன். ஒருவேளை அந்த மல்லிகை மனம் உள்ளிப்பூண்டின் மனமாக மறுபடியும் மாறுமோ என்று பயந்து கண்களை மூடியபடியாக இருந்தேன். அர்த்தமில்லாத பயம் ஏற்படும் போது கண்களை மூடிக்கொண்டு இருப்பதில் ஒரு ஆறுதல். விரும்பாத காட்சியை மனம் பார்க்க மறுத்து கண்களை மூட செய்கிறத. என் மார்பு மட்டும் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. ஏதோ ஒன்று இன்று நடக்கப் போகிறது என்று என் 6வது அறிவு எனக்கு உணர்த்தியது. அதே வினாடி என் முகத்தின் மீது உஷ்ணமான மூச்சு உராய்வது போன்ற உணர்ச்சியும் ஏற்பட்டது. என்னையும் அறியாமலே வீறிட்டு அலறியபடி கண்களை திறந்தேன். வீறிட்டு அலறியபடி கண்களை திறந்து எழுந்தவுடன் நான் பார்த்த உருவம் என்னை தலை குனிய செய்தது. என் எதிரே சீதா நின்று கொண்டிருந்தாள். என்ன, உங்கள் உடல் வியர்த்து இருக்கிறது? கைகள் நடுங்குகின்றது. ஏதாவது பயங்கர கனவு கண்டீர்களா என்று அவள் கேட்டாள். சீதாவின் முன்னிலையில் ஒரு குழந்தை போல ஆகிவிட்டோமே, ஒரு கோழை போல ஆகிவிட்டோமே என்று நினைத்தவுடன் வெட்கத்தால் என் முகம் சுருங்கியது. நான் அணிந்திருந்த மெல்லிய சட்டை நன்றாக நனைந்து என் உடலோடு ஒட்டியபடி இருந்தது. நான் தலை குனிந்தபடியாக எனக்கு ஏற்பட்டது கனவுமல்ல நனவுமல்ல, இரண்டுமில்லாத ஒரு அனுபவம். என்னாலேயே அதை விவரிக்க முடியவில்லையே என்றேன். அதற்கு அவள், எல்லாம் தெரிந்த உங்களால் கூட விவரிக்க முடியாத அனுபவமும் இருக்கிறதா என்று கூறி கேலியாக சிரித்தாள். அவள் சிரிக்கும்போது உதடுகள் சற்று விலகி அவளது பற்களை நன்கு வெளிப்பட்ட கரையேதும் இல்லாத வைரக் கற்களாக அவை மின்னின. நில ஒளியிலே அவள் உதடுகளும் பற்களும் சேர்ந்து என்னை என்னவோ செய்தன. அப்படியே என்னை வெறித்து பார்க்கிறீர்களே, ஏன் என்றாள் சீதா. பார்த்தால் என்ன சீதா என்று நான் கேட்டேன். எனக்கு என்னவோ போல இருக்கிறது. உங்கள் கண்களை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். நம்மை கவர்ந்து இழுக்கும் பொருளே நம்மை பயப்படுத்துகிறது என்றேன். என்ன? உளரவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறேன். ஆண்டவனிடம் ஏற்படும் பயமே பக்திக்கு அடிப்படை. வேலையால் எஜமானனிடம் காட்டும் விசுவாசத்தின் அடிப்படை பயம்தான். அதே போலத்தான் முதல் இரவும் காதலிக்கு காதலனிடம் ஏற்படும் முதல் உணர்ச்சியே பயம்தான். இந்த வார்த்தைகளை நான் பேசவில்லை, என்னுள் இருந்த ஏதோ ஒன்று பேசியது. செல்வந்தர் ராமலிங்கத்தின் ஒரே மகளிடம் நான் சுய உணர்வோடு துணிந்து இவ்வாறு பேசி இருக்க மாட்டேன். காவேரி கரை அரச மரத்திலிருந்து ஒரு சக்தி என்னை தொடர்ந்து வந்து என்னை அப்படி பேச செய்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ராமநாதன் மணக்கப் போகும் பெண் சீதா. அவள் தந்தையின் வீட்டில் அடைக்கலம் தேடி நுழைந்தவன் நான். அவளிடம் நான் பேசக்கூடிய வார்த்தைகளா இவை என்ற கேள்வியோ கூச்சமோ என் மனதில் கொஞ்சம் கூட எழவில்லை. கூச்சத்துக்கு பதிலாக ஒரு அசட்டு தைரியம் என்னை பற்றி கொண்டது. என் கண்கள் சீதாவின் கண்களையே நாடின. அவளது இருண்ட விழிகள் நில ஒளியிலே சோபையோடு விளங்கின. அவள் இமை கொட்டாமல் என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். அவள் பார்வையில் ஆச்சரியம் மட்டுமில்லை, பயமும் இருந்தது. சீதா என்று சொல்லியபடி நான் அவள் கைகளை பிடித்தேன். அவள் உடல் சிலிர்த்தது. அப்போதுதான் நான் உணர்ந்தேன் அவள் மஞ்சள் நிற புடவை உடுத்தியிருப்பதை. இரவு சற்று முன்பு நான் காவேரி கரையிலே அந்த சுடுகாட்டிலே அரச மரத்துக்கு அடியிலே நின்றபோது நான் நதியாக மாறுவது போன்றும் அந்தரத்திலிருந்து என்னை நோக்கி ஒரு பெண் இறங்கி அணைக்க வருவது போலவும் ஒரு பிரமை தோற்றம் ஏற்பட்டது என் ஞாபகத்துக்கு பளிச்சென்று வந்தது. அந்த பிரமை தோற்றத்தில் வந்த பெண்ணும் மஞ்சள் புடவை அணிந்திருந்தாள். அந்த தோற்றம் போலவே சீதாவும் மஞ்சள் புடவை அணிந்து சிவப்பு ரவிகையும் அணிந்திருந்தாள். அந்த தோற்றத்தின் கைகள் போலவே சீதாவின் கைகளும் உருண்டு தந்தம் போல இருந்தன. அவள் தந்த கரத்தில் அடுக்கடுக்காக நின்ற கருப்பு வளையல்கள் நிர்மலமான நல்லவன் மனதிலே எழும் தீய எண்ணம் போல காட்சியளித்தன. சீதா, சீதா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று உணர்ச்சியால் உளறியபடி சொன்னேன். அவள், என்னமோ பேசுகிறீர்கள், உங்களுக்கு புத்தி சரியில்லையே என்றாள். அழகான உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி புத்தி சரியாக இருக்க முடியும் என்று சொல்லியபடி அவளை நெருங்கினேன். என் கைகள் அவள் தோளை பிடித்தன. என் இதயம் நெருப்பு போல எரியத் தொடங்கியது. அதன் வெப்பம் என் உடலெங்கும் பரவுவது போன்ற ஒரு ஆனந்த உணர்வு ஏற்பட்டது.
என் கரங்கள் என்னையும் அறியாமல் அப்படியே சீதாவை நெருங்கி அணைத்தன. அந்த அணைப்பின் இறுக்கத்திலே இதயத்துக்கு அவள் இதயத்தின் துடிப்பு நன்றாக கேட்டது. என் முகம் அவள் முகத்தை தேடியது. உதடுகள் அவள் உதடுகளை நெருங்கின. அதே சமயம், நீங்கள் ஒரு மிருகம், நீங்கள் ஒரு மிருகம் என்ற சீதாவின் கூச்சல் என் காதுகளில் ஒலித்தன. அடுத்த வினாடியே சீதா என் கன்னத்தில் பளீர் பளீர் என்று பல முறை அறைவதை உணர்ந்தேன். அவள் அறைந்த போது அவள் விரல்களிலே அணிந்திருந்த மோதிரத்தின் முனை என் கன்னத்தை கீறியது. ஆத்திரம் தீர அடித்தவள் அழுதபடியாக வீட்டினுள் சென்றாள். சீதா சென்ற பிறகுதான் நான் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். அன்று வரை நான் பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரி நடந்து கொண்டவன் அல்ல. சீதாவின் பருவமும் வனப்பும் என் மனதை அந்த வீட்டில் நுழைந்த நாள் முதலாக கவர்ந்த பொழுதிலும் அவளிடம் இந்த மாதிரி நடந்து கொள்ள நான் நினைத்ததே கிடையாது. என் படிப்பு, என் ஆராய்ச்சிகள் தவிர வேறு எந்த விஷயத்திலும் அக்கறை இல்லாமலே வளர்ந்தவன் நான். என் தந்தையின் தவறான நடத்தை பற்றிய பல கதைகளை அக்கம் பக்கத்தில் பேச கேட்டதிலிருந்து பெண்ணின் இனக்கவர்ச்சிக்கு பலியாக கூடாது என்று உறுதியோடு வாழ்ந்தவன். என் தந்தையின் நகலாக நான் இருக்கக்கூடாது என்பதே எனக்கு லட்சியமாக இருந்தது. அதனால் நான் காலேஜில் மாணவிகள் வலுவில் வந்து பேசினாலும் பதில் பேசாமல் ஒதுங்கி விடுவேன். எனக்கு மிஸ்டர் பிரம்மச்சாரி என்று கேலி பெயரும் கலாசாலையில் உண்டு. இப்போது நான் நடந்து கொண்ட விதம் என் தந்தையின் நடத்தையை ஞாபகப்படுத்தியது. என்னை வெட்கமும் கோபமும் பிடித்து வாட்டின. என்றும் இல்லாத இயற்கை ஏன் என்னை இன்று வந்தடைந்தது? அதுவும் திடீரென்று முன்பின் யோசியாமல் நான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன்? நான் தான் இப்படி நடந்து கொண்டேனா, இல்லை வேறு யாராவது என்னுள் புகுந்து என்னை இப்படி ஆட்டி வைத்தார்களா? ஒருவேளை மகன் தந்தையின் அம்சம் என்கிறார்களே, நானும் ஒருவேளை என் அப்பாவை போலத்தான் இருப்பேனோ என்று நினைத்தேன். என் எதிர்காலத்தை பற்றி நினைக்கவே எனக்கு பயமாக இருந்தது. இனிமேல் இந்த வீட்டிலே எப்படி வாழ்வது? வீட்டை விட்டு ஓடிவிடலாமா? வீட்டை விட்டு ஓடிவிடலாமானால் என் இயற்கையை விட்டு நான் எங்கு ஓடுவது? இது என் இயற்கை அல்லவே. நிலவொளியில் அந்த அரச மரத்தடியில் நான் போய் நின்றதிலிருந்துதான் எனக்கு இந்த எண்ணங்கள் எழுந்தன. நான் ஒரு வெறியனாக மாறினேன். வீட்டு கதவு திறந்தபடியாக இருந்தது. எனக்கு உள்ளே நுழையவே பயமாக இருந்தது. தாயை அந்த வீட்டில் தனியாக விட்டு செல்வது தவறாகப்பட்டது. ராஜ மரியாதையோடு நடத்தும் அந்த வீட்டிலிருந்து தாயை என்ன சொல்லி வெளியே அழைத்து செல்வது? ஒன்றுமே புரியாது நின்றேன். நடப்பது நடக்கட்டும் என்ற முடிவுக்கு வந்து வீட்டினுள் சென்று படுக்கையில் படுத்தேன். மறுநாள் காலை சீதா நிச்சயம் தன் தந்தையிடம் சொல்லுவாள் என் நடத்தையை பற்றி. அப்புறம் ராமலிங்கத்தையும் ராமநாதனையும் எப்படி சந்திப்பது? அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? நெடுநேரம் படுக்கையிலே புரண்டு புரண்டு படுத்தேன். முடிவில் என் கண்கள் தானே மூடிக்கொண்டன. நான் நித்திரையில் ஆழ்ந்தேன். விடிந்ததும் கண் விழித்தேன். விழித்து எழுந்ததும் கவலை என்னை மறுபடியும் பிடித்து கொண்டது. இத்தனை நேரம் விஷயம் வெளியாகி இருக்கும் என்ற பீதியோடு பல் தேய்த்துவிட்டு என்னுடைய அறையிலேயே புஸ்தகத்தை படித்தபடியாக காத்திருந்தேன். கண் புஸ்தகத்திலே, ஆனால் மனம் என்னுடைய அறை வாசலிலேயே நின்றது. ராமலிங்கம் வருவார். அவருடன் ராமநாதன் வருவான். இருவரும் என்னை பார்ப்பார்கள். நான் அவர்களை பாராமல் தரையை பார்த்தபடி இருப்பேன். ராமலிங்கம் தொண்டையை கனைத்துக் கொண்டு, திலீபா, நீ நீ இவ்வளவு மட்டமான முறையிலே நடந்து கொள்வாய் என்று நான் நினைக்கவே இல்லை என்று ஆரம்பிப்பார். இல்லை, அவர் வரமாட்டார். ராமநாதனும் வரமாட்டான். அவர்களுக்கு என்னை பார்க்கவே வெட்கமாக இருக்கும். என் தாய்தான் வருவாள். அவள் தான் கதறி கதறி அழுவாள். திலீபா, உன் புத்தி ஏண்டா இப்படி கெட்டு போச்சு? அப்பாவுக்கு ஏத்த மகன்னு சொல்லும்படி ஆயிடுச்சேடா என்று வருந்துவாள். இதை நினைக்கவும் வயிற்றிலே ஒரு வேதனை சூழ்ந்ததானால் மணி 8 அடித்தும் யாரும் என் அறை பக்கம் வரவில்லை. வீட்டு சமையல்காரன் தான் ஒரு பிளேட்டிலே இட்லியையும் ஒரு டம்ளரில் காப்பியையும் எடுத்துக்கொண்டு வந்தான். அவன் அவன் பார்த்த பார்வை ஒரு மாதிரியாக இருந்தது. ஒருவேளை அவன் வரையிலும் விஷயம் எட்டியிருக்குமோ? இருக்கும். ராமலிங்கமும் ராமநாதனும் என்ன செய்வது என்று யோசித்தபடி இருப்பார்கள். அதனால் தான் யாரும் வரவில்லை. சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வந்த பின்பு இருவரும் வருவார்கள். முடிவு தெரியாமல் எத்தனை நேரம் தவிப்பது? குற்றம் செய்தவனுக்கு அது வெளிப்படும் வரையிலும் ஏற்படும் குழப்பத்தை விட வேறு தண்டனை வேண்டியது இல்லை. இவ்வாறு நான் சிந்தித்தபடி இருக்கும்போது என் அறையை நோக்கி யாரோ வரும் காலடி ஓசை என் காதுகளில் விழுந்தது. நான் மூச்சை அடக்கியபடி முடிவுக்கு காத்திருந்தேன். கதவு திறந்தது. வீட்டு வேலைக்காரன் மாணிக்கம் நின்று கொண்டிருந்தான். எஜமான் உங்களை கூப்பிடுறாங்க, ஹால்ல இருக்காரு என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். நான் விசாரணை மண்டபத்துக்கு செல்லும் குற்றவாளியைப் போல மெல்ல நடக்க ஆரம்பித்தேன்.
ஒவ்வொரு படிக்கட்டையும் தாண்டி இறங்கும்போது பெரிய அவமானத்தை நோக்கி நான் இறங்குவது போல இருந்தது. அவர்கள் கேட்கும் முன்பே நான் என் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பது என்று தீர்மானத்துக்கு வந்துவிட்டேன். ஹாலின் கதவை திறந்து நுழைந்தேன். ராமலிங்கம் ஹாலிலே போட்டிருக்கும் நடு சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார். சற்று தூரத்திலே ஒரு மேஜையின் முன் ராமநாதன் உட்கார்ந்திருந்தான். சீதா தந்தை முன் காப்பியை வைத்துவிட்டு நிமிர்ந்தாள். அவள் பார்வை என் மேல் விழுந்ததுடனே தலையை கவிழ்த்து கொண்டு ஒருவித வெறுப்போடு விலகி கொண்டாள். நான் திகைத்து தடுமாறியபடியாக முன்னே நடந்தேன். ராமலிங்கம் என்னை ஒருமுறை நோக்கினார். பிறகு ஒன்றும் பேசாமல் காப்பியை சாப்பிட்டார். வழக்கமாக சொல்லுவது போல உட்காரு என்று கூட சொல்லவில்லை. ராமநாதனோ தன் கவனத்தை தினசரி பேப்பரிலேயே செலுத்தியபடி இருந்தான். அறையிலே நிசப்தம் நிலவியது. அவர் என்னை கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டு தொலைக்காமல் ஏன் இப்படி என்னை ஊசி முனையிலே காக்க வைக்கிறார் என்று ஆத்திரப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஓர் ஏழை பெண்ணுக்கு நேர்ந்து இருந்தால் இந்நேரம் வீடு இரண்டாக இருக்கும். போடும் கூச்சலும் அடிதடியிலும். இது பணக்கார வீடல்லவா, எல்லாமே கட்டுப்பாடுடனே நடக்கிறது. ராமலிங்கம் காதும் காதும் வைத்தாற் போல விஷயத்தை கண்ணியமாக முடிக்கப் போகிறார். இது என்னை கண்டிக்கும் விஷயம் மட்டுமல்லவே, அவர் பெண்ணின் கௌரவமும் இதில் அடங்கி இருக்கிறதல்லவா, அதனால்தான் ஜாக்கிரதையாக நடந்து கொள்கிறாரோ. திலீபா, உட்காரு என்றார். உட்கார்ந்தேன். உடனே ராமலிங்கம், இன்று பூரா எனக்கு கலெக்டர் ஆபீஸிலே வேலை இருக்கிறது. ராமநாதனும் அவசியமாக கோர்ட்டுக்கு போக வேண்டும் என்கிறான். அதனால் நீதான் சீதாவை இன்று தேவர் ஹாலுக்கு அழைத்து போக வேண்டும். தேவர் ஹாலிலே அவள் பாட்டு போட்டியில் பங்கெடுத்துக் கொள்ள போகிறாள் என்றார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. அவர் என்னை வேண்டுமென்றே பதம் பார்க்கிறாரா, அல்லது உண்மையிலேயே நேற்று இரவு நடந்த நிகழ்ச்சி அவருக்கு தெரியாதா? கதவின் மறைவில் இருந்த சீதா, அப்பா, நானே தனியாக போய்விட்டு வருகிறேனே என்று பதில் கொடுத்தாள். ராமலிங்கம், தனியாக போகிறதா? சச்ச, திலீபன் கூட வந்தால் அதே உனக்கு ஒரு தெம்பாக இருக்குமா? போட்டியிலே நீ பாடுற பாட்டு ஒவ்வொன்றும் மணி மணியா அமையும் என்றார். சீதா கதவின் மறைவில் இருந்தபடியாக, அத்தான் கோர்ட்டு கேஸை மாத்திட்டா போகுது, நீங்களே வாங்களேன் என்றாள். ராமநாதன், அது முடியாது சீதா, என்னால இன்னைக்கு வரவே முடியாது. திலீபன் சங்கீத மேதை, அவன் வருவதுதான் சரி என்று சொன்னான். இன்னமும் சீதா இரவு நடந்தது பற்றி யாரிடமும் சொல்லவில்லை என்பது ஊர்ஜிதமானதும் நான் நிம்மதியோடு பெருமூச்சு விட்டேன். அன்று பகல் சாப்பாட்டின் போது சாப்பிடும் அறையிலே நான் மட்டும் தனியாக சாப்பிட்டேன். சீதா என் கண் எதிரே தென்படவில்லை. நான் சாப்பிட்டு முடித்த பின் என் தாய் சாப்பிட உட்கார்ந்தாள். அப்போது என் தாய்க்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்த சமையல்காரனை அனுப்பிவிட்டு சீதாவே பரிமாற அங்கு வந்தாள். நான் சாப்பிட்டுவிட்டு போகும் வரையிலும் சீதா வேண்டுமென்று எங்கேயோ மறைந்து இருந்தாள் என்பது தெளிவாயிற்று. அவள் என்னை பார்த்த பார்வையில் வெறுப்புத்தான் இருந்தது. அன்று பிற்பகல் சங்கீத போட்டிக்கு புறப்படும் போது என் தாயும் காரில் சீதாவின் அருகில் உட்கார்ந்து இருந்தது ஆச்சரியமாக இருந்தது. போட்டிக்கு நானும் வர வேண்டும் என்று சீதா வற்புறுத்துகிறாள். நான் எங்கடா வரணும் திலீபா என்று தாய் என்னை கேட்டாள். என்னோடு தனியாக போக விரும்பவில்லை, அதற்காக உங்களை துணைக்கு கூப்பிடுகிறாள் அம்மா என்று நான் சொல்ல முடியுமா? கார் தேவர் ஹால் வரும் வரையிலும் சீதா ஒரு முறை கூட என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. எனக்கு ஏன் மனித பிறவியை எடுத்தோம் என்று இருந்தது. சீதா அன்று இரவு கூச்சல் போட்டு என்னை காட்டி கொடுத்து இருந்தால் கூட பரவாயில்லை, விஷயத்தை மூடி வைத்துவிட்டு என்னை புழு போல நடத்துவது எனக்கு பெரும் அவமானமாக இருந்தது. பாட்டு போட்டியில் சீதாவின் குரல் ஒன்றே அவளுக்கு வெற்றியை தரும் என்ற நிச்சயமான நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதோடு அவள் தன்னுடைய நெஞ்சத்தையே பாடலில் பிழிய பாடினாள். பாடும்போது ஒரு முறை கூட என் பக்கம் திரும்பவில்லை. ஆனால் என் கண்கள் அவளையே விட்டு விலகாதபடி நின்றன. ஆண்டாள் பாசுரமாகிய வாரணமாயிரம் என்ற பாடலை ராக மாளிகையில் பாட ஆரம்பித்தாள் சீதா. மத்தளம் கொட்ட வரி சிங்கம் நின்றூத என்ற பாடலை காவி ராகத்தில் சீதா பாடும்போது என் மனதில் தோன்றிய காட்சியில் மத்தளம் கொட்டிற்ற, வரி சிங்கம் நின்று ஊதியது. சீதா மணப்பெண்ணாகி நின்றாள். நான் அவள் கைப்பற்றி நின்றேன். பாடியபடி சீதா எதர்ச்சியாக என் பக்கம் திரும்பினாள். உடனே நான் புன்முறுவல் செய்தேன். அவள் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டவள் போல தன் முகத்தை வேறு புறமாக திருப்பிக் கொண்டாள். போட்டியில் முதல் பரிசாக சீதாவுக்கு வெள்ளிக்கோப்பை பரிசளிக்கப்பட்டது. நாங்கள் வீடு திரும்பும்போது என் தாய் சீதாவின் சங்கீத திறமையை வானலாவ புகழ்ந்தாள். திலீபா, சீதா பாடியதிலே உனக்கு எந்த பாட்டுடா பிடித்தது என்று கேட்டாள். நான் திரும்பி பாராமல் காபி ராகத்தில் பாடிய மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி என்ற அடிகள் தான் எனக்கு மிகவும் பிடித்ததாமா என்று கூறிவிட்டு
காரின் முன்னால் மாட்டியிருக்கும் கண்ணாடியில் சீதாவின் முகத்தை பார்த்தேன். சீதா வெறுப்போடு என்னை பார்ப்பது தெரிந்தது. அன்றிரவு சாப்பிட்டுவிட்டு நான் என் அறைக்கு போகும்போது படிக்கட்டில் சீதா என்னை சந்திக்க நேர்ந்தது. பக்கத்தில் யாருமில்லை என்று தெரிந்ததும் சீதா என்னை மன்னித்துவிடு, நான் கெட்டவன் அல்ல. நேற்று நான் ஏதோ மிருகமாக மாறினேன் என்று எனக்கே புரியவில்லை என்று மன்னிப்பு கேட்டேன். சீதா படபடப்புடன், நான் உங்களை வெறுக்கிறேன், மனப்பூர்வமாக வெறுக்கிறேன் என்றாள். நான் என்னை வெறுப்பதை விட நீ அதிகமாக என்னை வெறுக்க முடியாது சீதா என்றேன். சீதா, நான் அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம் என்று இருந்தேன். ஆனால் உங்கள் அம்மாவை நினைத்ததும் எனக்கு துணிவு வரவில்லை. அந்த உத்தமையின் மனம் வருந்த கூடாதே என்றுதான் பேசாமல் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி சென்று விட்டாள். ஒரு நாள் ராமநாதன் என்னிடம் வேதனையோடு சொன்னான். வர வர சீதா என்னோடு கூட சரியாக பேசுவதில்லை. ஏதோ ஒன்று அவள் உள்ளத்தை வாட்டி வருகிறது. உன்னால் காரணம் சொல்ல முடியுமா திலீபா என்று என்னையே கேட்டான். எனக்கு என்ன பதில் சொல்வது என்றே புரியவில்லை. நான் இந்த வீட்டில் இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை என்று ராமநாதனிடம் எப்படி சொல்லுவேன்? ராமநாதா, சீக்கிரம் அவளை மணந்து கொண்டு விட. தேனிலவு சென்றால் அவள் பழைய சீதா ஆகிவிடுவாள் என்று சொன்னேன். ராமநாதன் பதிலொன்றும் சொல்லாமல் சென்று விட்டான். ஒரு நாள் மாலை நான் கடைத்தெருவுக்கு சென்று பர்பஸையும் பிரஷும் வாங்கி கொண்டு வீடு திரும்பினேன். வீட்டில் ராமலிங்கமோ ராமநாதனோ இல்லை. என் தாயும் கோவிலுக்கு சென்று இருப்பதாக வேலைக்காரன் மாணிக்கம் சொன்னான். வீட்டில் நானும் சீதாவும் மட்டுமே இருக்கிறோம் என்பதை உணர்ந்தேன். என் மனதிலே ஒருவித கலக்கம் ஏற்பட்டது. ஒரு நாள் நான் தவறி நடந்து கொண்டதை நினைத்து சீதா ஏன் இப்படி தன் வாழ்வை நரகமாக்கிக் கொள்ள வேண்டும்? சீதாவிடமே இதை பற்றி பேசிவிட்டால் என்ன என்று எனக்கு தோன்றியது. மெல்ல சத்தம் செய்யாமல் அவள் அறையை நோக்கி சென்றேன். சீதா கட்டிலில் படுத்திருந்தாள். அவளது ஒரு கை அவள் தலையை தாங்கியபடி தலையணையின் மீது கிடந்தது. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து பளிங்கு கன்னத்தில் வைர கரையாக மின்னியது. நான் வந்ததை அவள் கவனிக்கவில்லை. அவள் துக்கத்தோடு படுத்திருந்தாலும் அதன் அழகு என் மனதில் ஆசை அலையை ஏற்படுத்தியது. இவளை மணக்கப் போகும் ராமநாதன் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவன் தான் என்று எண்ணினேன். என் மனதில் குமுறி எழுந்த ஆசைகளை அடக்கிக் கொண்டு சீதா என்று அழைத்தேன். பாம்பால் கடிக்கப்பட்டவள் போல சீதா படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தாள். அவளையே பார்த்து நிற்கும் என் பார்வை அவளை சுட்டு எரித்தது போலும். சட்டென ஆடையை சரி செய்து கொண்டு இங்கே ஏன் வந்தீர்கள் என்று கேட்டாள். சீதா, என்னை மன்னித்து விடு. இந்த வீட்டில் நான் இருப்பது உனக்கு எவ்வளவு வேதனை தருகிறது என்று தெரியாமல் இல்லை. செல்வத்தில் பிறந்து செல்வத்தோடு வாழ வேண்டிய உன்னை மணக்கவோ விரும்பவோ எனக்கு தகுதியில்லை என்பது தெரியும். உன் வாழ்க்கையை விட்டு விலகத்தான் நானும் முயலுகிறேன். என்னை பற்றி நீ பயப்பட வேண்டாம். உனக்கும் அண்ணா ராமநாதனுக்கும் கல்யாணமாகும் வரையில் தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன். அதுவரையிலும் நீ பழையபடி குழந்தையைப் போல குதூகலமாக இருக்க வேண்டும். அதுதான் என் பிரார்த்தனை என்றேன். அன்று இரவு நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் சாப்பிட்டோம். சீதாவும் தலை குனிந்தபடியாக சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்ததும் சீதாவின் தந்தை ராமலிங்கம் சீதாவின் கல்யாணத்தன்று அவளுக்கு பூட்டுவதற்காக வாங்கிய புது மாதிரியான வைர நெக்லஸை எங்களுக்கு காட்டினார். வரிசையாக எல்லோர் கைகளுக்கும் நெக்லஸ் மாறியது. அது என் பார்வைக்கு வந்ததும் அதை பார்த்தபடியாக இருந்தேன். ராமலிங்கம் என்னை பார்த்து, திலீபா, நெக்லஸ் எப்படி என்று கேட்டார். நான், வைர நெக்லஸை பற்றி அபிப்பிராயம் சொல்ல எனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது சார்? ஒன்று மட்டும் நிச்சயம் சார், இந்த நெக்லஸால் சீதாவுக்கு பெருமை ஏற்பட போவது இல்லை. சீதாவின் கழுத்தை அடைவதால் இந்த நெக்லஸுக்கு தான் பெருமை ஏற்பட வேண்டும் என்றேன். ராமநாதன் என்னை ஒருவிதமாக பார்த்தான். அதே சமயத்தில் சீதாவும் பெருமூச்சு விட்டபடி அறையை விட்டு அப்புறம் சென்றாள். அறையில் அமைதி நிலவியது. நெக்லஸ் நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சும்மா இராமல் ஏன் சீதாவை பற்றி பச்சையாக அப்படி புகழ்ந்தேன் என்று வருந்தினேன். நான் சிந்திக்காமலே பேசிவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். உடனே நான் என் அறைக்கு போய் படுத்துக்கொண்டேன். சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு சென்று விட வேண்டும். இல்லாவிட்டால் ஏதாவது விபரீதம் என்னையும் அறியாமலே நிகழ்ந்துவிடும் என்று பயந்தேன். ஏதாவது பொய் சொல்லிவிட்டு மறுநாளை சென்னைக்கு புறப்பட்டு விடுவதுதான் சரி என்று தீர்மானித்தேன். இந்த புது தீர்மானத்தோடு நான் அமைதியாக கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தேன். ஆனால் சற்று நேரத்துக்கெல்லாம் அறை கதவு திறந்தது. சீதா உள்ளே நுழைந்தாள். நான் ஆச்சரியத்தோடு கண்களை பாதி மூடியபடியாக பார்த்தேன். அழுத கண்களோடு அவள் என்னை நெருங்கினாள். அது மட்டுமல்ல, என் படுக்கையில் என் அருகில் அமர்ந்தாள். நான் தூங்குகிறேன் என்று நினைத்து என்னை அப்படியே விழுங்கி விடுவது போல பார்த்தாள். என் உடலிலே மின்சாரம் பாய்வது போல தோன்றியது. நான் மூச்சை அடக்கி கண்களை மூடி காத்திருந்தேன். வந்தது சீதாதானா அல்லது இதுவும் ஒரு ஜால காட்சியா?